நாம் எல்லோரும் அறிவோம், நமது உணவில் புரதம் மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் குறிப்பாக ஏழை மக்கள் போதிய புரதம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அந்த அளவுக்கு அவர்களுக்கு போதிய புரதம் கிடைப்பது கிடையாது. இந்த புரத சத்தை ஏழை மக்களுக்கும் மற்றோருக்கும் அதிகம் கொடுப்பதற்கென பயிறு வகைகளை நல்ல முறையிலே நாம் சாகுபடி செய்ய வேண்டும். இதை அறிந்து குறைந்த செலவில் புரத சத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கென தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிறு வகை ஆராய்ச்சியை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு GG-07 என்ற பச்சை பயிரை வெளியிட்டுள்ளோம். இது மிகவும் ஒரு நல்ல தரமான ரகமாகும். 60 முதல் 65 நாட்களில் இதை நாம் சாகுபடி செய்யலாம். இதில் கிட்டத்தட்ட 1000 கிலோ ஹெக்டேருக்கு மகசூல் கிடைக்கும். இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இது ஒரே சமயத்தில் அத்தனை காய்களும் முதிர்ச்சி அடையும். அது மட்டுமல்லாது இது தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் பயிர் செய்யலாம். குறிப்பாக ஆடிப்பட்டத்திற்கு உகந்ததாகும். இதில் 25% புரதம் இருக்கின்றது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மையங்களில் இதற்கான விதைகள் கிடைக்கும். வேளாண் பெருமக்கள் இந்த CG-07 பச்சை பயிரை சாகுபடி செய்து லாபம் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். பயிறு வகைகள் நாம் உண்பதற்கு மட்டுமல்லாது சில ரகங்கள் மாட்டு தீவனத்துக்கும் ஏற்றதாக உள்ளது. இந்த நோக்கத்தை வைத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் TMV MB1 என்ற பனி பயிரை இந்த ஆண்டு வெளியிட்டுள்ளோம். இது முக்கியமாக விழுப்புரம் மாவட்டத்திலே பெரிய அளவிலே பயிர் செய்யப்படுகின்றது. இதனுடைய வயது 65 முதல் 70 நாட்கள் ஆகும். இதிலே கிட்டத்தட்ட 1800 கிலோ பயிரும் 3 டன் தீவனமும் கிடைக்கும். இது கார்த்திகை பட்டத்திற்கு உகந்தது. இதில் கொத்து கொத்தாக காய்ப்பது ஒரு முக்கியமான சிறப்பாகும். எனவே விழுப்புரம் மாவட்டமும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் விவசாயிகள் இந்த பயிரை பயிரிட்டு பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சியிலே முன்னணியில் உள்ளது. இங்கே நீங்கள் பார்க்கும் கட்டிடம் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கும் மேலானது. இந்த ஆண்டு எண்ணெய் வித்துக்கள் தேவையை நிறைவு செய்ய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திண்டிவன ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து TMV-13 என்ற நிலக்கடலை வெளியிட்டுள்ளது. இது ஒரு கொத்து ரகம். இதனுடைய விளைச்சல் ஒரு ஹெக்டேருக்கு 4500 கிலோவாகும். இதை இரவை மானாவாரி 2 பருவங்களிலும் பயிர் செய்யலாம். இது குறிப்பாக முதிர்ந்த காலத்திலே மிகவும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இதனுடைய வயது 100 முதல் 105 நாட்கள். எனவே கடலைக்கு என்று ஒரு தனி சிறப்பு உள்ளது. இந்த கொத்து கடலை ரகத்தை நீங்கள் பயிரிட்டு பலன் பெற வேண்டுமாய் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன்.